வணக்கம் நண்பர்களே. நீங்கள் மாட்டுத்தாவணி திருவிழாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு திருவிழா நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, உண்மைதான். நம்ம தொப்பம்பட்டி, அதாவது திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுக்கா தொப்பம்பட்டியில் மாட்டுத்தாவணி திருவிழா நடைபெற்றுருக்குங்க. வணக்கம் நண்பர்களே. நான் இப்போ பார்த்துட்ருக்கேன் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுக்கா தொப்பம்பட்டியில் ஒவ்வொரு வருஷமும் ஆடி பெருக்கு தினத்துக்கு முன்னாடி நாள்லேருந்து அடுத்த நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே மாட்டுத்தாவணி திருவிழான்னு சொல்லி ஒரு திருவிழா நடத்துகிறாங்க. இங்கே இந்த பண்டிகை காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளில் இருந்தும், அதாவது அருகில் உள்ள மாவட்டங்கள் இருந்தாலும் சரி, எல்லா பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மாடுகள், அதாவது நாட்டு மாடுகள் எல்லாமே இங்கே விற்பனைக்கு கொண்டு வந்துடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மாடுகள் வந்திருக்குங்க. இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழனி டு தாராபுரம் சாலையில் இந்த பகுதி அமைஞ்சிருக்கு. இது எப்போ இருந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா இது தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருஷமும் இங்கே தொடர்ச்சியாக நடக்குங்க. முதலையெல்லாம் 6-7 நாட்களுக்கு பக்கம் நடக்கும். அதே 3000-4000 மாடுகள்லாம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை காளைகள் வந்திருக்குன்னே தெரிலங்க. நிறைய ஒரு 300-400 காளைகளுக்கு பக்கம் வந்திருக்குங்க. எல்லாமே நாட்டு மாடுகள் தான். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நாட்டு மாடுகள். இங்கே வியாபாரம் நடக்குங்க. உங்களுக்கு தேவையான காளைகளை நீங்கள் பார்த்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இங்கேருந்து நீங்கள் தாராளமாக ஜல்லிக்கட்டுகளுக்கெல்லாம் காளைகளை தேர்வு செய்யலாம். நாட்டு மாடுகள் வேணும் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து நீங்கள் வாங்கிட்டு போகலாங்க. எல்லாம் உங்கள்கிட்ட நாட்டு மாடுகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொண்டு தாராளமாக நீங்கள் இங்கே விற்பனை செய்யலாம். இந்த யுக்தி பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு சரியான வழிமுறையாக இருக்குது. இது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நடக்கணுங்க தொடர்ச்சியாக. இந்த தொப்பம்பட்டி சந்தை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த சந்தை இருக்கும். சந்தையில் அனைத்து விதமான மாடுகளும் வந்திருக்குங்க. பாருங்கள், காங்கயங்காலை, அதே மாதிரி மயிலம்பாடி, இன்னும் நிறைய வகைகள்லாம் வந்திருந்தது. நீங்கள் இந்த வீடியோ இன்றைக்கி பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு கூட வரலாம். இந்த சந்தை இருக்கும். இந்த மாதிரி நம்ம சந்தைகளை நடத்தும் போது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நம்மளுடைய நாட்டு மாட்டினங்களை நம்ம பாதுகாக்க முடியுங்க. கண்டிப்பாக. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உபயோகமான தகவல்களை நம்ம ஒவ்வொரு தடவையும் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.